Hi friends, welcome to Shobana Needle Studio. இன்னைக்கு கிளாஸில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். திலகம் ஷேப் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? பென்சிலால் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பென்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு இதை பாதியாக எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் வச்சே போட்டுக்கோங்க. இதே மாதிரி பாதியாக, அதாவது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்னஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு நேராக போட்ட லைனில் இருந்து தான் நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக லைன் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஓகேங்களா? ரொம்பவும் பெருசாக போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே போட்டு அதுக்கப்புறமா 2வது லைன் நான் எங்கே போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த 2 கோட்டுக்கும் நடு சென்டரில் தான் நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ நடுவில் தான் நம்ம இந்த லைனை போடுறோம். 2த்துக்கும் நடுவில் போடுறோம். ஒன்றா போட்டுறாதீங்க. சரிங்களா? எப்படி போடுறாங்கிறத பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்பவும் போல தான் சில்க் த்ரெட்டு டபுள் ட்ரான்ஸாக எடுத்துக்கோங்க. அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். அந்த ஷார்ப்பில் இருந்து சில்க் த்ரெட்டை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேலே இருந்தே நீங்கள் எடுங்க. சரிங்களா? மேலே இருந்து எடுத்தால் தான் நமக்கு அந்த எட்ஜி கரெக்டாக வரும். அதனால் மேலே இருந்தே எடுங்க, கீழே இருந்து எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்களேன், அதில் தான் நான் த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறேன். எடுத்து கொஞ்சம் லாங்காகவே எங்கே லைன் போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு நேராக தான் நம்ம நீடில் விட்டு ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் த்ரெட்டை வெளியில் குத்தி உள்ளே குத்தி எடுத்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் நான் போட்டேன். லாஸ்ட்டாக எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட்டாகவும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக் போடுறோம். ஸோ லாக்குங்கிறது செயின் ஸ்டிச்சு தான். சரிங்களா? அதையே நம்ம குட்டியாக போடுறோம். ஓகேவா? போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி 2வதாக அதுக்கு நேருக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதோடைய நேர்லேயே நம்ம 2வது லைனையும் போடுறோம். இதில் மொத்தமாக 4லேருந்து 5 இல்லைன்னா 6 வரையும் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 7, 8 அப்படின்னு அதிகபட்சமாக போக வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 6 லைனுக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி போடுறாங்கிறத பாருங்கள், கண்டிப்பாக புரியும். மேலே போயிட்டு மேலேயும் ஒரு குட்டி லாக் போடுறோம். ஸோ லாக் போட்டுட்டு தான் நம்ம ரொட்டேட் பண்ணி 3வதாக இப்போ இருக்கிற லைனில் நம்ம போடுறோம். சரிங்களா?
ஃபஸ்ட்டு கலர் வந்து எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்பவும் போலவே லாஸ்ட்டா ஒரு எண்டு நாட் வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து வேற ஒரு கலர்ல த்ரெட் எடுத்து ஒர்க் பண்றேன். ஓகேங்களா? ஸோ த்ரெட்ட மேலே எடுத்துட்டோம். எடுத்துட்டு அந்த நடுவுல, அதாவது நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவுல தான் நம்ம லைன் எங்கே போட்டிருக்கோமோ அங்கவே நீங்கள் குத்தி எடுங்க. ஓகேங்களா? ஸோ த்ரெட்ட குத்தி எடுத்தோம்னாவே நமக்கு கரெக்டாக வரும். ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சு தான் போடுறோம். ஆனால் அதையே வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போடுறோம். அதனால தான் வந்து இதுக்கு பேரு மேட் ஃபில்லிங். ஸோ இந்த ஸ்டிச்சஸை வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீகாக் டிசைன் வரையும்போது அதில் வந்து அந்த ஃபெதருக்கு வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபெதருக்கு பண்ணும்போது பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கும் நீங்கள் பண்ணலாம். இதே ஒர்க்கை நம்ம அட்வான்ஸில் வந்து எம்போஸ்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து ஜர்தோசியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம வந்து டபுள் கலராக வச்சு போடுறோம். ஓகேங்களா? நான் வந்து ஆன்லைன் கிளாஸும் எடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஒரு பக்கம் ஒர்க் பண்ணதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த பக்கமாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தாங்க. அந்த சைடு எப்படி போட்டோமோ அதே தான். நீங்கள் வந்து இதில் டபுள் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து 3 கலர் கூட கொடுத்து ஒர்க் பண்ணலாம். 3 இல்லது 4 கலர் கூட கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் அந்த லைன் மட்டும் வந்து நீங்கள் 5லேருந்து ஒரு 6 வரையும் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தின்னா பார்க்கறதுக்கு அழகா தெரியும். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 போட்டுக்கோங்க அப்படின்னுட்டு சொல்றேன். சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாவே எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இதுதான் கான்செப்ட். அத தான் நம்ம மாத்தி மாத்தி போட போறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அதனால அதிகமா வீடியோஸ் வந்து லாங்கா போடல. சரிங்களா? இப்ப இந்த அவுட்லைன் ஃபுல்லாவே சுத்தி நான் வந்து சுகர் பீட வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு பண்ணணும்னாலும் நீங்க த்ரெட் ஒர்க்கால வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் குடுத்துக்கலாம். இல்ல பீட் ஒர்க்கு கூட குடுத்துக்கலாம். சுகர் பீட வந்து எப்பயுமே நம்ம குடுக்கும்போது 2, 2 சுகர் பீடா தான் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 சுகர் பீடுக்கு ஒரு இடத்துல நம்ம த்ரெட்ட வெளிய எடுத்து தான் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் பெரிய பீடா குடுக்குறீங்க அப்டின்னா, இப்ப வந்து 4 பீடுலாம் வந்து குடுக்குறீங்கன்னா, ஒரு பீடா தான் நீங்க வந்து குடுக்கணும். சரிங்களா? ஸோ, அதில வந்து 2 பீடு வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. 4 பீடுன்னாவே நம்ம 1 மட்டும் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ, இதே மாதிரியே தான் ஃபுல்லா பார்க்க போறோம். பீடு வந்து ஃபுல்லா அவுட்லைன் குடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? லைன் ஃபுல்லாவே நம்ம சுகர் பீடு குடுத்துட்டோம். ஸோ, இதே ஒர்க்க வந்து நீங்க அடுத்தது எதில பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பாக்ஸு ஷேப் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, அந்த பாக்ஸு ஷேப்ல எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தரலாம். பென்சில் வச்சு ஒரு கட்டமா வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதில எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரியே லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? லைன் போட்டு அத வந்து பாதியா நீங்க குடுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து பாக்ஸ்லயும், அடுத்தது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்லயும் இதில மட்டும் நீங்க ஒர்க் பண்ணுனா போதும். அடுத்தது வந்து உங்களுக்கு புடிச்ச டிசைன் எதுவோ அதில சூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி WhatsAppல எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ, இந்த திலகம் ஷேப்ப வந்து 1ஆ போட போறோம். 2வதா இந்த பாக்ஸோடைய ஷேப்பு போடுறோம். 3வதா ரவுண்ட் ஷேப்ல எப்படி போடுறோம். ஏன்னா, இந்த 3 ஷேப்லயும் நீங்க ஒர்க் பண்ண கத்துக்கிட்டா தான், நீங்க எந்த டிசைன் குடுத்தாலும் அதில ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் இது 3த்துலயுமே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, இதில உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.